உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஆன்மீகம் தொடர்பாக ஒரு சில நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம கிரகங்களை பற்றி பேசுவதோ இல்லை நம்ம ஜாதகத்தை பற்றி பேசுவதோ நட்சத்திரங்கள் பற்றி பேசுவதோ இது நம்ம ஜென்ரலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம பேசும்பொழுது ஐயோ எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னுவோம், இல்லைன்னா வீட்டில் ஐயோ எனக்கு நேரமே சரியில்லைப்பா அப்படின்னுவோம், உனக்கு அஷ்டம சனி நடக்கிறதா அப்படின்னும். ஸோ இந்த ஒரு டயலாக் பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளுடைய குடும்பங்களில் சாப்பிடும் போதோ பேப்பர் படிக்கும் போதோ காலையில் எந்திரிக்கும் போதோ இல்லை ஒரு பிரச்சனைனாலோ இதை பேசுவோம். ஜோதிடமும் ஆன்மீகமும் பார்த்திங்கன்னா இரண்டு கண்களை போன்றது. இதில் நம்ம தேடி எடுத்தோம்னா நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு உள்ளதில்லை. எப்போ வேதங்கள் பிறந்ததோ வியாசர் 4 வேதத்தையும் எழுதினார். ரிக், யஜுர், சாம, அதர்வண. ஸோ இந்த ரிக்வேதத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடம் ஒரு பங்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ ஜோதிடத்தையும் வேதத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஜோதிடத்தை அதில் எடுத்து நம்ம பார்க்கறச்சே இதில் வியாசர் எழுதினது ஒரு பக்கம் இருக்குது, ஆரியபட்டர் எழுதினது ஒரு பக்கம் இருக்குது, வராகமிரர் எழுதினது ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாமே சமஸ்கிருதங்களில் ஒரு ஸ்லோகங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போது வராகமிரர் எழுதின அந்த ஸ்லோகங்களில் பார்த்திங்கன்னா பிரகத் சம்ஹிதை அப்படின்னு அவர் ஒன்று எழுதியிருக்கார். இந்த உலகம் எப்படி நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு கிரகங்கள் எப்படி அதனுடைய தாக்கம் இருக்கும், மனிதன் எவ்வாறு அவனினுடைய கஷ்டங்களிலிருந்து வெளிவரலாம், இதை வியாசரும் எழுதியிருக்காரு, ஆரியபட்டரும் எழுதியிருக்கிறாரு, அதே மாதிரி வராகமிரரும் எழுதியிருக்கிறார். அப்போது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இல்லை நம்ம வீட்டில் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடு ஐஸ்வர்யம் வர்றதுக்கு இப்படி ஒரு புகையை போடுங்க, அந்த புகையில் இதெல்லாம் போடுங்க அப்படின்லாம் நம்ம நிறையா பதிவுகள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இது பண்ணாதான் தெய்வம் வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு வேதங்களும் சொல்லப்படவில்லை. இது ஒரு வழி. சாயந்தரம் விளக்கேத்துறியா, சாமிக்கு கற்பூரம் காமிக்கிறோம், ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்கிறதுங்கிறது அதில் ஒரு வழக்கமாக வச்சாங்க. ஐஸ்வர்யம் வர்றதுக்குன்னு இதை செய்யி அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயங்களை நம்ம மாற்றி நம்ம பேசுகிறோம். இதில் பெரியவங்க சொல்லி வச்ச வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஸ்திரங்களாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தது. விருட்சம்னா என்ன? மரங்கள், செடிகள், கொடிகள், இது எல்லாமே விருட்சங்கள். இந்த விருட்ச சாஸ்திரம் அப்படின்னா மரங்களும் செடிகளும் எவ்வாறு கிரகங்களுக்கு உட்பட்டு இருக்கு, அது நமக்கு எவ்வாறாக நமக்கு அது நல்ல விஷயங்களை தருது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 9 கிரகங்களுக்குமே பல வகையான விருட்சங்கள் இருக்குது. இப்போ நம்ம சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனுக்கு உண்டான விருட்சம் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிலர். இப்போ நம்ம கிரகங்களில் எடுத்துட்டோம்னா சூரியனுக்குன்னு எடுத்துட்டா நிறைய செடிகள், கொடிகள், மரங்கள், இது எல்லாம் சூரியனின் ஆதிக்கத்தில் இருக்கும். சந்திரன் எடுத்துட்டிங்கன்னா சந்திரனுக்கு கீழே நிறைய மரங்கள் இருக்கும், செடிகள், கொடிகள், தாவரங்கள், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாமே நம்ம வீட்டில் வைக்க முடியாது. ஒரு சிலர் தான் நம்ம வீட்டில் வைப்போம். அப்போ என்ன சொல்கிறோம், இதுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், இந்த செடியெல்லாம் வச்சா நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் வரும், வைப்ரேஷன் வரும்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருக்கிறது தான். அந்த செடிகளை நம்ம வைக்கும் பொழுது அந்த கிரகங்களினுடைய தாக்கம் நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுது. ஒரு சூரியனுக்கு உண்டான மரம் அல்லது செடி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன நல்ல வைப்ரேஷன் வரும் இல்லையா. இப்போ சூரியன் அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு உண்டானது. இந்த சூரியனுக்கு நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடி, ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த பூ சூரியனுக்கு ரொம்ப உகந்தது. நீங்கள் வீட்லேயே டெய்லி செம்பருத்தியில் அதுவும் சிகப்பு செம்பருத்தி சொல்லப்பட்டிருக்கு. செம்பருத்திலே அடுக்கு இருக்குது, ஒத்தை இருக்குது, வெள்ளை இருக்குது, மஞ்சள் இருக்குது, நிறைய கலர் இருக்குது. ஆனால் சிகப்பு செம்பருத்தி ஒத்தையோ அல்லது அடுக்கோ, இது ரெண்டும் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு சூரியனுக்கு உண்டான புஷ்பம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விருட்சம் நீங்கள் வைக்கலாம். இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதுவும் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இட்லி பூ.
ரெண்டாவது சந்திரன். சந்திரனுக்கு எடுத்துட்டீங்கன்னா வீட்டில் நீங்கள் வைக்கிறது வந்து நந்தியாவட்ட மரம் வைக்கலாம். அதே மாதிரி கொடியில் பூக்கிற முல்லை, இந்த செடியும் நீங்கள் வந்து சொல்லுவாங்க இல்லையா நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரியில் தான் அது பூக்கும், பயங்கரமாக வாசனையாக இருக்கும். இது ரெண்டுமே சந்திரனுக்கு உண்டானது. இந்த சந்திரனுக்கான மரம் வந்து நம்ம வீட்டில் வைக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது தென்னை மரம். அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து புஷ்பம் எடுத்துட்டிங்கன்னா செவ்வரளி, அதே மாதிரி பிங்க் கலரில் இருக்கிற அரளி. இந்த 2 அரளியும் ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டில் வைக்கிறது. அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு உபயோகமாக நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். செவ்வாய்க்கு வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் மாதுளம்பழம் வச்சிங்கன்னா இந்த மாதுளம் பூவை வந்து பஞ்சமி அன்னைக்கு வாராகிக்கு இந்த மாதுளம் பூவை நீங்கள் வந்து வச்சு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாதுளை முத்துக்கள் வந்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணிங்கன்னாலும் ரொம்ப விசேஷம். அதனால் மாதுளம் பழம் இருந்தால் இந்த மாதிரி நம்ம கிரகங்களுக்கான ஒரு பிரீத்தியாக வைக்கிறோம். செவ்வரளி மற்றும் பிங்க்கில் இருக்கக்கூடிய அரளிப்பூ வந்து நம்ம வைக்கலாம். இது வீட்டின் முன்பக்கம் வைக்கக்கூடாது, வீட்டின் பின்பக்கம் வைக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ செவ்வாய்க்கு வந்து இன்னொரு புஷ்பம் நம்ம வந்து இது ரெண்டுமே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, வேறு ஏதாவது ஒரு பூ சொல்லுங்கள் அப்படின்னா பவழமல்லி வைக்கலாம். அந்த பவழமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும், பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும். பவழமல்லி வந்து செவ்வாய்க்கு வந்து ரொம்ப உகந்தது. அடுத்தது வந்து புதன்கிழமைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய துளசி செடி. இதற்கு அப்பால்பட்டு புதன்கிழமையில் நம்ம வந்து மரம் வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் செடி, நெல்லிக்காய் வந்து அந்த பெரிய நெல்லியும் வைக்கலாம், அரை நெல்லியும் வைக்கலாம். புதனுக்கான ஒரு மரம் அப்படின்னா இந்த நெல்லி செடியை வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் மரிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரிக்கொழுந்தும் ரொம்ப வாசனை, இதுவும் நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப விசேஷம்தான் இந்த பூவும் நீங்கள் வைக்கிறதுனால. அடுத்தது வந்து புதனுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்த்தோன்னா வியாழன். இப்போ குரு பகவானுக்கு வந்து நீங்கள் இந்த ஜாதி மல்லின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது ரொம்ப நல்லது. சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய முல்லைப்பூ ரொம்ப நல்லது, செண்பகம் வந்து ரொம்ப நல்லது, அதே மாதிரி செவ்வந்திப்பூ, இது எல்லாமே குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது. மரங்களில் வந்து எடுத்துனீங்கன்னா எலுமிச்சம்பழம் மரம் வந்து வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அது சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மரம் வரவே வராது அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி குருவுக்கான ஒரு மரம் நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை செடி குழந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டிய ஒரு செடி அது. இது எல்லாமே நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அடுத்தது நம்ம சுக்கிரனுக்கு வரலாம். வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பயன்படுத்தக்கூடிய மலர்கள் அப்படின்னா தாமரைப்பூ. ஆனால் தாமரைப்பூ நம்ம வீட்டில் வந்து இது பண்ண முடியாது. இதில் வந்து கொடி சம்பங்கி ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை அதுவும் சுக்கிரனுக்கு வந்து கொடி சம்பங்கி, அந்த கொடி சம்பங்கி அப்படி ஒரு வாசனை இருக்கும். ரெண்டாவது மருதாணி பூ. மருதாணி மரம் வீட்டு வாசலில் வச்சு மருதாணி பூவை வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் சுவாமிக்கு நம்ம வந்து அர்ச்சனைக்கெலாம் எடுத்துக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்தில் அந்த ஆண் வில்வம் பெண் வில்வம்னு உண்டு. சின்னதாக இருக்கும் இலைகள். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப 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 உகந்தது இந்த சின்ன வில்வ இலைகள். இந்த 3 சின்ன வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சனை பண்ணோன்னா தாயாருக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ விசேஷம். மனோரஞ்சிதம் மரமும் வீட்டில் வளர்க்கலாம், அதுவும் சுக்கிரனுக்கு உண்டானது தான். இந்த இரவு நேரத்தில் நமக்கு மலரக்கூடிய மலர்கள் எல்லாமே சுக்கிரனுக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் மரங்கள் எடுத்துட்டிங்கன்னா மாமரமும் சுக்கிரனுக்கு உண்டானது தான், வாழை மரமும் சுக்கிரனுக்கு உண்டானது தான். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் நம்மளுடைய வீடுகளில் வந்து 2 செவ்வாய்க்கு வந்து வேப்ப மரம் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. ஸோ ஒரு தனி வீடு இருக்குது அப்படின்னா தென்னை மரம், வேப்ப மரம், மாங்காய் மரம், எலுமிச்சை மரம் இதெல்லாம் சாதாரணமாக வைக்கிறதான். ஆனால் இது எல்லாம் கிரகங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. இந்த செடிகள் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக செம்மண் இட்ட மண்ணில், செவ்வாயின் ஆதிக்கத்தில் செம்மண் இட்ட மண்ணில் நீங்கள் இது எல்லாத்தையுமே வைக்கிறது ரொம்ப நல்லது.
களிமண் இருக்கக்கூடிய இடங்கள், அது ராகுக்கு உண்டானது. ஸோ களிமண் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ரொம்ப இந்த மரங்களை நம்ம வந்து வளர்க்கக்கூடாது. களிமண் இருக்கக்கூடிய இடங்களில் செடிகள் வைக்கிறத நம்ம தவிர்ப்பது நல்லது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் மரங்களுக்கும் கிரகங்களுக்கும் உண்டான ஒரு ஒற்றுமை என்ன, இந்த கிரக தாக்கத்தில் நம்ம இந்த செடி வைத்தால் வீட்டுக்கு எவ்வளோ நல்லது, நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எவ்வளோ நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.